இப்போ சமீபத்தில் ஒரு சம்பவம், அதாவது ஒரு தந்தை வந்து கொலை செய்யப்பட்டிருக்கார். காவல்துறையினர் வந்து அது எந்த விதமான நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க. அவங்க மகள் செவிலியர், கிட்டத்தட்ட 23 வயசு அவங்களுக்கு. அவங்க இது வந்து என்ன ஒரு நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி அவங்க வந்து தற்கொலை செய்துக்கிட்டாங்க. இவங்க வந்து 2 பேரும் பட்டியலின மக்கள். ஆனால் பட்டியலின மக்களுக்குடா குரல் கொடுப்பேன்னு சொல்கிற திருமாவளவன் ஒரு 8 சீட்டு வாங்குறதுக்கு மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் 8 சீட்டு வாங்கிட்டு வெற்றி வெளியே சொல்லிட்டாரு. ஆனால் இந்த பட்டியலின மக்களுக்கு வேங்கை வயல் போன்ற பிரச்சனை, இந்த பிரச்சனை, கெவின் போன்ற பிரச்சனையெல்லாம் ஏற்படும் போது இவர் வாயே திறக்காம சட்டம் ஒழுங்கு பற்றி பேசாமல் இருக்கிறாரு. ஸோ பட்டியலின மக்களுக்கு எதிராக திமுக இருக்குது, அவர் கூட இருப்பவங்களும் இதுக்கு எதிராக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் வாயை திறக்கக்கூடாது, அதுதான் அது வந்து வாய்ப்பூட்டு சட்டங்கிறது வந்து சாதாரண மக்களுக்கு மட்டும் கிடையாது, கூட்டணி கட்சிக்கும். நீ பெட்டி வாங்கிக்கோ. கம்யூனிஸ்ட் வந்து பாலகிருஷ்ணன் அவர் ஓப்பனாகவே சொன்னார், எங்களுக்கு ஆன்லைன்லேயே காசு அனுப்பிச்சாங்க, எங்களுக்கு மட்டும் இப்போ இவங்களுக்கு அனுப்பிச்சாங்கன்னு ஓப்பனாகவே சொல்கிறாரு. நீ 5 வருஷம் நாங்கள் என்ன வேணால் செய்வோம், நீங்கள் வாயை திறக்கக்கூடாது. அதுதான் வந்து நடந்தது. அதுக்காக அவங்க காசை வாங்கிட்டு இங்கே என்ன வேணால் இருப்பாங்க. 2001 திருமாவளவன் 8 சீட்டு தான் வாங்கினார். இன்றைக்கி நீங்கள் 6 சீட், அப்போ 6 8 அவ்வளோதான். நீங்கள் வந்து இன்னை வரைக்கும் நீ டபுள் டிஜிட் வரவே இல்லை. கருணாநிதி அவர்கள் ஓப்பனாக சொல்லியிருந்தார், 1 இயர்ஸ் சொன்னதை தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து பொது தொகுதியில் நீங்கள் ஆசைப்படக்கூடாதுன்னு சொன்னார். இவர் அவரோட அடுத்த வெர்ஷன் பார்த்தீங்கன்னா பரிணாம வளர்ச்சியில் அவர் பையன் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் டபுள் டிஜிட்டில் ஆசைப்படக்கூடாது. நீங்கள் வந்து நீங்கள் 5 வருஷம் நீங்கள் பட்டியலின மக்களுக்காக நீங்கள் போராடுறேன்னு சொன்னீங்க. என்ன போராடி இருக்கிறீங்க? வேங்கை வயலுக்கு போராடினீங்களா? ஒரு பத்திரிக்கையாளர், நீங்கள் பத்திரிக்கையாளரை பற்றி பேசும்போது ஒரு பத்திரிக்கையாளர் வீட்டில் வந்து அசிங்கத்தை ஊற்றும் என்ன சொல்கிறது, எவ்வளோ கேவலப்படுத்த முடியும், கேவலம் அதை பற்றி நீங்கள் பேசுனீங்களா? அதெல்லாம் கிடையாது. அந்த கவின் கொலை வழக்கு அதுக்கு நீங்கள் எதுவும் பண்ணவே இல்லை. அதாவது உங்கள் சார்ந்த மக்களுக்கு நீங்கள் எதுவுமே செய்யவே இல்லை. இது வரைக்கும் நீங்கள் செஞ்சிருந்தீங்கன்னா அந்த 8 சீட்டுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக 16 சீட்டாக இருக்கா. உங்கள் மேலே மக்களுக்கு நம்பிக்கை இல்லை.